Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பீனட் லட்டு, அதாவது வேர்க்கடலை லட்டு. இதுக்கு வந்து என்னன்னா 350 grams அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது கூட வந்து என்னன்னா 2 டேபிள்ஸ்பூன் எள் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம தேங்காய் கொஞ்சமா ஆட் பண்ணி செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில வேர்க்கடலை லட்டுக்கு 1 கப் அளவு, அதாவது 250 grams எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்ல வச்சுக்கலாம். இதுல வந்து இந்த மாதிரி இருக்கிற கல்லையெல்லாம் எடுத்துடலாம். அதாவது கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாமே நம்ம எடுத்துடலாம். இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 100 grams, அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 350 grams அளவுக்கு நான் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். மொத்தமாக 350 grams. அதுக்கு வந்து நம்ம ஒரு 300 grams அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா, நம்ம எப்போவுமே வேர்க்கடலை லட்டு செய்கிறதுக்கு பச்சை வேர்க்கடலை தான் வந்து பெஸ்ட்டு. நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். வறுத்த வேர்க்கடலைனா அது வந்து கட்டாயம் என்னென்னா நிறையா அது வந்து பூச்சி பிடிச்சிருக்கும். அதனால் எப்போவுமே பச்சை வேர்க்கடலை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அதாவது என்னென்னா கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து மாறி இருந்ததுன்னு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை இப்போ லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தோல் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறது வெந்து வெடிக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes கிட்ட நல்லா சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் நல்லா தீஞ்சிடும், ஆனால் வந்து உள்ளே வந்து அப்படியே பச்சையாக இருக்கும். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். அதாவது நம்ம என்னென்ன போடுறோன்னா, வேர்க்கடலையும் வந்து என்னென்னா தனியாக, அதாவது எண்ணெய் வரும், அதை வந்து சரி பண்ணுறதுக்காக பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து என்னென்னா 100 grams கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து சும்மா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எள்ளையும் நம்ம போட்டுக்கலாம். எள்ளு வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளை எள்ளு தான் போட போகிறோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் என்னென்னா இப்படி லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சூடே போதும். பார்த்திங்கன்னா எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தோல் வந்து நம்ம எடுக்காமல் தான் அரைக்க போகிறோம். தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வேர்க்கடலையில் வந்து பித்தம் ஜாஸ்தி இருக்குது. அதாவது அதுக்கு வந்து மெடிசனே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையோட தோல் தான் வந்து மெடிசன் ஜாஸ்தி இருக்குது. அதனால் நம்ம தோல் எடுக்காமையே அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு 300 grams அளவுக்கு இப்போ நம்ம வெல்லம் வந்து போட்டோம். இதுக்கு வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே கரைஞ்சிருட்டோம். இப்போ ஆறிடுச்சு. இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது வேர்க்கடலை, எள், பொட்டுக்கடலை இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். அது ரொம்ப நைஸாக கிடையாது. இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வெல்லத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து வெல்லத்தை வந்து தண்ணி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரைச்சிட்டு கொஞ்சம் வெல்லத்தை வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இல்லை மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகுனா ரொம்ப வந்து அதாவது கொஞ்சம் கொலகொலன்னு ஆகிடும். அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லத்தை லைட்டாக மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான். என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து இந்த கோகோனட்டையும் ஆட் பண்ணுறேன். இது கூட ஏலக்காய். அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது வேர்க்கடலை பொடி பண்ணது. இந்த முழுசாக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். 350 grams நம்ம வேர்க்கடலைக்கு 350 grams வெல்லம் போட்டிருக்கிறோம். அதாவது தண்ணி ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து என்னென்னா நீங்கள் வெளியில் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நம்ம அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்னென்னா, இப்போ சூடாக இருக்குது, 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா கடையில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்குறோம். கட்டி இருந்ததுன்னா லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். கையில் நீங்கள் ஒட்டுதுன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிக்கணும். பிடிக்க வரல, கொஞ்சம் உதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப தெளிக்க வேண்டாம். சும்மா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தெளித்தாலே
அந்த வெல்லத்தில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மையில் நல்லா பிடிச்சிக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சிக்கலாம். வேர்க்கடலை லட்டு உருண்டை பிடிச்சிட்டோம். இது வந்து 350 கிராம்ஸ் தான் நம்ம போட்டிருக்கிறோம். வெல்லம் 350, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெல்லம், வேர்க்கடலை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 லட்டு வந்திருக்கு. இது வந்து நம்ம நெய்வேத்தியமாக பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு வரவங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு. சுவையான வேர்க்கடலை லட்டு ரெடி. வேர்க்கடலை லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மனவலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம் புலியின் தோலை பசு போர்த்து கொண்டு பயிரை மேய்ந்தால் போல இருக்கும்.